லைட் எரியல, ஃபேன் ஓடல, சீக்கிரம் வாங்கன்னு வாங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்தா ஆள் இருக்க மாட்டாங்க. கல்பனா, இங்கேயும் லைட் எரியுது. என்ன பிரச்சனை? ஓடுதே. கிரைண்டர் நல்லா தான் இருக்கு, கல்லு தான் கண்டமாயிருக்கு. கொத்து போட்டா சரியாயிடும். மாமா கிட்ட சொல்லுங்க. பாடி தான் ரொம்ப லூஸா இருக்கு. வேலு, மாமா கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவர் காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. அதான் உன்னை கூப்பிட்டேன். நீ தான் கரெக்டா செய்வ. கிரைண்டர் இல்லாம தினமும் நரக வேதனையா இருக்கு தெரியுமா? சரி பண்ணி விடு வேலு. இதுக்கு நீதான் சரியான ஆளு. ஏய் வேலு, இந்த பாரு கல்பனா, நீ தலை குனிஞ்சு வாழ்ந்தாதான் உன் புருஷன் தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்கூல்ல படிக்கிற உன் 2 பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேணாம், நல்ல ஒழுக்கத்தை சேர்த்து வச்சாலே போதும். சபலத்துல செய்யற சின்ன சின்ன தப்பு கூட அவங்க மனசுல பேரிடியா இறங்கி அவங்க எதிர்காலத்தையும் பாதிக்கும். மானத்தோடும் ஒழுக்கத்தோடும் நல்ல பொம்பளையா வாழதான் பெத்த அம்மா அப்பாவுக்கு செய்யற மரியாதை. ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சா அவன் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா ஒரு பொம்பளை தப்பு செஞ்சா அந்த தலைமுறையே பாதிக்கும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறீங்க, மனசு சரியில்லைன்னா சாமி கிட்ட போறீங்க. புருஷன் சரியில்லை மட்டும் ஏண்டி அடுத்த விட்ட போறீங்க? அங்க தாண்டி உங்க வாழ்க்கை நாசமாகுது. உன் புருஷன் கிட்ட என்ன தப்புன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணு, உன் வாழ்க்கை சரியாயிடும். என்ன மன்னிச்சிடு வேலு, நான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் வேலு. சீ, காலை விடு. ஏன் காலை பிடிக்காத, உன் புருஷன் காலை பிடி, அதான் உனக்கு நல்லது. நான் பொறுக்கிதான், ஆனா பொம்பளை பொறுக்கி இல்ல. டேய், யாரா இந்த வெண்தாடி? தெரியல, இவர்தான் வெண் பொங்கல். பக்கா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சார். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். ஃபோர்ஸ் வேணாம் சார். இந்த கேங்கை ஃபுல்லா முடிச்சு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஆஷின் எதுக்கு இங்க நிக்கிறான்? யாருன்னா அவரு? அவன் என் ஃப்ரெண்டுடா. இறங்கி வா. என்ன ஆஸ்டின், ரோட்ல நிக்கிற? உனக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன பார்க்கணும்னா நீ சூப்பர் ராஜா கடைக்கே வந்திருக்கலாமே. வண்டியில என்னடா இருக்கு? காய்கறி. வண்டியை தரடா. ஆஸ்டின், நான் என்ன திருட மாதிரியும் நீ என்ன போலீஸ் மாதிரியும்? இது பிஸ்கட்டுப்பா. அதை வை. அந்த பெட்டிடு. ஏய், அந்த பெரிய பெட்டிடு. இரு 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 இரு, ஸ்நாக்ஸ் தான், பாத்துக்கோ. அதை வையே. என்னடா இது? இருப்பா. டேய் பாருப்பா. இது என்னடா? இதுல என்ன இருக்கு? அது பூண்டியா? அது ஆஷின், சந்தைக்கு போகணும், டைம் ஆச்சு, சொன்னா கேளு. ஏய், சொல்றேன்ல, வேலைய பாரு. என்னையா ஃப்ரெண்டு கிட்ட போய் சந்தைக்கு போனியா?
ஏய் வெல்டன் அஸ்டேன். தேங்க்யூ சார். எல்லா கலவரத்துக்கும் வெடிகுண்டு சப்ளை பண்றது இவன் தான் அஸ்டேன். அந்த டீ கடையில் இருக்கிற 5 பேருக்கும் இதுல லிங்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். சூப்பர் ராஜா கடையில் இருக்கிற 5 பேரோட என்கவுண்டர் ஃபைல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சார். Okay. ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். வெரி குட். எங்கடா இருக்க? டீ கடையில.
சீக்கிரம் கிளம்பி சாஸ்தா கோயில் கிட்ட வாங்கடா. டேய், அந்த நாரை எங்கேயா குடிச்சிட்டு பார்ல வந்து கிடப்பான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. என்னடா எதுக்கு வர சொன்ன? அந்த ஆஸ்டின் உண்மையிலே போலீஸ்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் துப்பாக்கில என்ன சுட வந்தா நான் எஸ்ஐ வந்திருக்கேன். டேய் வேலு, அவன் போலீஸாவே இருக்கட்டும்டா. நீ என்னடா தப்பு பண்ணன? அவன் ஏன்டா உன்னை சுட்டான்? மச்சான், நீங்களாம் ரொம்ப நல்லவனுங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு யோகிதை கிடையாதுடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. டேய், உலகத்துல யாரா தப்பு பண்ணல? நீ மட்டுமா பண்ற? மந்திரி வரைக்கும், எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வரைக்கும், அதிகாரில இருந்து பியூன் வரைக்கும், ஏன் அக்கத்து வீட்ல இருந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் தப்பு பண்றான். பேப்பர்ல விளம்பரம் போட்டு செய்யறான். நான் மட்டும் என்ன யோகியமா? என்னது? நீ என்ன மாதிரி தானே? அப்படின்னா எது செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணும், என்ன மாதிரி. நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கவே முடியாதுடா. இட்ஸ் வெரி சிம்பிள். மச்சி, நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். டேய், நாம எல்லாருமே திறமையானவங்க தான்டா. இங்க பாருங்கடா, ஆஸ்டினுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன போட வந்தவன் நாளைக்கு உங்களையும் போடலாம்டா. டேய், இப்படியே விட்டு அவன் நம்மளை காலி பண்ணிடுவான். நாம அவனை தூக்கணும்டா. நான் சுக்கா செய்யணும்டா. விட்டுருங்கடா. சொன்னா கேளுங்கடா. வலிக்குதுடா, சொன்னா கேளுடா. விட்டுருங்கடா. இறங்கடா. இறக்குடா அவனை. நீ அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சனா 4 தோட்டாவும் ஒரு சவப்பட்டியும் தான் உனக்கு பரிசா கிடைக்கும். கடைசி காலத்துல பென்ஷனுக்கு நாயா பேயா அலையணும். அது கூட லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும். நீ மட்டும் கொஞ்சம் யோசிச்சா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? இந்த உலகத்துல காசு இல்லாம ஒரு மயிரும் புடுங்க முடியாது. எங்களுக்கு தேவை பணம். எங்களை பத்தின விஷயம் தெரிஞ்ச உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. இன்னும் வாழ்றது 5 வருஷமோ 10 வருஷமோ, அதுக்குள்ள உண்மை விசுவாசம் சொல்லி உயிரை விட்டுறத. சொன்னா கேளுங்கடா. எங்கடா? பேக்ல இருக்குடா. ஏய், எங்களை பத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கு? எல்லாமே அந்த பேக்ல தான்டா இருக்கு. பேக் எங்கடா இருக்கு? சூப்பராஜா டிக்கெட்ல இருக்குடா. கொண்டு வாடா அத. அது ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டடா. அப்படியே இவன் தலையில கள்ளத்துக்கு போறடா. எங்கடா அந்த கல்லு? கல்லைகளை கொண்டாதீங்கடா.